அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவர் இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளை கேட்க நம்மை நித்தரின்றி கண்விழிக்க செய்த தயவிற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் நித்தமும் அவரோடு உறவாடுவதற்கு மிகுந்த பலனை கொடுத்த தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, செல்வப்பிரியனும் செல்வத்தினால் திருப்தி அடைவது இல்லை, இதுவும் மாயையே என்று பிரசங்கி 5:10 சொல்லுகிறது. ஒருவன் தனக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தி அவனுக்கு போதும் என்ற நினைவு ஒரு மனிதனுக்கு வருவதில்லை. பெரிய ஐஸ்வர்யவானுக்கும் கூட அந்த எண்ணம்தான். சாதாரணமாக தினமும் சம்பாதித்து அதில் தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிற பிள்ளைகளுக்கும் அந்த அனுபவம் தான். பணம் எல்லோருக்கும் அவசியம், தேவைப்படுகிறது. போதும் என்கின்ற ஒரு குணம் எந்த ஒரு மனிதனுக்கும் இல்லை. உதாரணமாக, நாம் பணிபுரியக்கூடிய நாட்களில் நமக்கு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் முடிந்த பின்பு நமக்கு இன்க்ரிமெண்ட், ஊக்கத்தொகை என்று சொல்லுவோமே, அல்லது பண சம்பள உயர்வு என்று சொல்லுவோமே, அது கிடைக்க வேண்டும் என்று எல்லா மனிதரும் நினைப்பதுண்டு, எதிர்பார்ப்பதுண்டு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அநேகருக்கு கிடைப்பது இல்லை, அநேகருக்கு கிடைக்கிறது. வேதம் இப்படி சொல்லுகிறது. அங்கு 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அங்கு 6வது அதிகாரத்தை நான் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 8, 9, 10. 1 தீமோத்தேயு 6, 8, 9, 10. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை குத்தி கொள்ளுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது. இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பார்க்கிறோம்? யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 14வது சங்கீதம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யோபு 14வது அதிகாரம் 20வது வசனம். மன்னிக்க வேண்டும், ரோமர் 14:20. ரோமர் 14வது அதிகாரம் 20வது வசனம். அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் சற்று யோசிப்போம்.
தேவ சமூகத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியங்கள் எவ்வளவு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். போஜனத்தின் நிமித்தமும் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான், ஆனாலும் இடர்களுக்கு உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியைகளை அவமாக்கி போடாதே, அழித்து போடாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சிலருக்கு போஜனத்தின் நிமித்தம் ஒரு பிரியம் உண்டாகும். இந்த உணவு இருந்தால் நல்லது என்கின்ற ஒரு அனுபவத்தை அவர்கள் எண்ணுவது உண்டு. இதை குறித்து தாவீது சொல்லும்போது 97வது சங்கீதம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கர்களின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, இந்த பண ஆசை கூட தீமை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். இந்த பண ஆசை என்கின்ற தீமையை நாம் வெறுத்து விட வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் நாம் வாசிக்கும்போது பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக மாற்றும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அப்படி என்றால் அந்த பணம் நம்மை எல்லா தீமைக்கும் நம்மை அழைத்து செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு ஆண்டவர் கொடுத்தது இது போதும், இதை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் நம்மை ஆண்டவருக்குள் அர்ப்பணிக்கிற ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இசைந்திருக்கிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையும் அனுபவித்து அதனால் நாம் மேன்மை அடைவோம் என்கின்ற எண்ணம் வரக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இதில் இல்லை என்று 1 தீமோத்தேயு 6:7 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவித காலத்தில் நாம் ஆண்டவருக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை எந்த அளவு பெருமிதப்படுத்துகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். சிலர் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் கண்ணியில் அகப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தியை வைத்து அவன் திருப்தி அடைவதில்லை, மேலும் தனக்கு வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். அரசாங்க ரீதியிலும் ராஜாக்களும் ஆளுமை செய்கிறவர்களும் எல்லோருமே அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்கள்தான். ஆனால் கர்த்தரை தெய்வமாக கொண்ட பிள்ளைகள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஐஸ்வர்யம் போதும், எனக்கு இந்த பண ஆசை வேண்டாம் என்கின்ற எண்ணத்தை எப்பொழுது தங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கி கொள்ளுகிறார்களோ அந்த நிலையில் அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்துவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றன்று செய்கிற பாடுகள் அன்றன்றைக்கு போதும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உழைப்பின் பலத்தை கொடுத்தார், அந்த உழைப்பின் பலத்தினால் எனக்கு கிடைத்த அந்த சம்பாத்தியம் எனக்கு போதும் என்று நினைக்கிற ஒரு அளவு அந்த பெரிய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும்.
எனவே ஆஸ்தி ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்காது. அன்பு பிள்ளைகளே, அது இந்த உலகத்தோடு நிறுத்தப்பட்டுவிடும். நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. யோபு பக்தன் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் வெறுமையாக வந்தோம், வெறுமையாகத்தான் வயிற்றில் அங்கு இந்த மண்ணை விட்டு வெறுமையாகத்தான் போவோம். நம்மோடு நம்முடைய ஆஸ்தி கூட வருவதில்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பணத்திற்காகத்தான், ஐஸ்வர்யத்திற்காகத்தான் இந்த லோகத்தில் இத்தனை போராட்டங்கள், போர்கள், தேசத்துக்கு தேசம், மனிதனுக்கு மனிதம், ஜாதிக்கு ஜாதி, இப்படிப்பட்ட போர்கள், சண்டைகள் தொடர்வதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே பணத்திற்காக, ஐஸ்வர்யத்திற்காக, செல்வத்திற்காகத்தான். நாம் அநேக ராஜாக்களை குறித்து வேதாகமத்தில் படித்து இருக்கிறோம். எல்லாமே அந்த நாட்டின் கொள்ளை உடைமைகளை கைப்பற்றுவதற்குத்தான், செல்வம் தனக்கு வேண்டும் என்று தீர்மானிப்பதற்குத்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை நம்பி ஜீவிக்கிற நீங்களும் நானும் இந்த வாக்குகளை எப்படி ஏற்றுக்கொண்டு கர்த்தத்துவத்தில் நாம் பலப்படுகிற அனுபவத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை, அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தை நாம் நம்பி நம்முடைய ஜீவனை நாம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொண்டு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஐஸ்வர்யம், இந்த செல்வப்பெருக்கு எனக்கு போதும் என்கின்ற எண்ணத்தை வைத்து நாம் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வாசிப்பது போல தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து பாதுகாத்து, செல்வம் எங்களுக்கு ஒரு மிகையான ஒன்று அல்ல. செல்வத்தினால் நாங்கள் எந்தவித நற்பலனையும் பரலோகத்தில் பெற முடியாது. இந்த நாம் பூலோகத்தில் பெற்றிருக்கிற இந்த செல்வம் அழியக்கூடியது. அந்த செல்வப்பெருக்கினால் நாம் மனிதர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை மகிமைக்கு உட்படுத்தி, நாம் சம்பாதித்த ஆஸ்தியினால் நாம் இந்த லோகத்தில் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கான பலத்தை நாம் பெற வேண்டும். அழிந்து போகிற இந்த செல்வத்தினால் நாம் அநேக அழியாத ஆத்துமாவை சம்பாதிக்க, அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற நாங்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்ட நமக்குள்ளாக தேவ கிருபையின் சமாதானமும் தங்கி இருப்பதாக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.